எல்லாம் கம்ப்யூட்டர் செட் பண்ண ஆடியன்ஸ், அதனால நம்ம வந்து நம்பாதீங்க. ஐம் ஹாப்பி டு see you again. சார் ஹாப்பி டு see you சார். ஐம் வெரி ஹாப்பி. அப்போ நினைக்கல உங்களை மிஸ் பண்ணேன் சார். என்ன மட்டும் தானா? இல்லை, கானாவில் வச்சு ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, அவங்கள மிஸ் பண்ணலான்னு கேட்டேன் சார். அவங்கெல்லாம் ஃபார் லைஃப் சார். அவங்க உங்ககிட்ட நிறைய ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அதை வந்து கடவுளாக பார்த்து இந்த இதை அமைச்சு கொடுத்துட்டேன் சார். பார்க்கலாம், கம்முறதுன்னு சொல்லிட்டே இருப்பேன், நல்லா விளையாடுறீங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நமக்கு பிரச்சனை எங்கே இருக்குதுன்னா சொல்லிட்டு இருந்தா இல்லையா? சொன்னா இல்லையா? எனக்குமே ரெட் கார்டு கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப வருத்தம் இருந்தது. கம்முறது மேலேயும் பாரு மேலேயும் ரொம்ப வருத்தம் இருந்தது. என்னன்னா ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டே இருப்பேன், நல்லா விளையாடுறீங்க, கொஞ்சம் பொறுமை, கொஞ்சம் கண்ட்ரோல் தான் நல்லா இருந்திருக்குங்க. எத்தனை முறை சொல்லியிருப்பேன் சொல்லுங்க, யோசிச்சு. பல முறை சொன்னா, பல முறை சொல்லிட்டே இருந்தேன். ஆனால் கொஞ்சம் கண்ட்ரோல் வச்சுன்னு சொல்லிட்டே இருந்தேன். பட் எனக்கு அது வருத்தமாக இருந்தது. அதெல்லாம் பரவாயில்ல. ஆனால் அடுத்து வெளியே போகிற வாழ்க்கை உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும், நல்லா இருக்கும். நம்ம தன்னிலையும் உணர்ந்துட்டோம் அப்படின்னா அதோட சிறந்த ஸ்டேட்டே இல்லை. எந்த நெகட்டிவிட்டியும் எதை பற்றியும் கவலைப்படாமல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை தொடங்க. நீங்கள் இங்கே வரணும்னு விரும்பணும், வந்தீங்க, பாரு வந்திருக்கணும், கடைசி நேரத்தில் வர முடியாமல் போச்சு, இல்லாட்டி பார்வை வந்திருப்பாங்க. ஏன்னா கம்முதனை கூப்பிட்டு பார்வை கூப்பிட்டு நினைக்காதீங்க. பார்வை கூப்பிட்டோம், பார்வை கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்க, ஏதோ வேலையில், அதனால் வர முடியும். மற்றபடி 2 பேரும் இந்த ஸ்டேஜில் கூப்பிட்றதா இருந்தது. ஓகே, வாழ்த்துக்கள் கம்முதன், அண்ட் ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் உங்கள் வாழ்க்கைங்கிற ஆட்டத்தில் சிறப்பாக விளையாடுங்க, டாஸ்க்கை பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். கண்டிப்பாக சார். அண்ட் ஐ வாண்ட் டு see you in a very good place. டெஃபினெட்லி சார், டெஃபினெட்லி, கண்டிப்பாக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும். நான் வந்து ரொம்ப டவுனாக இருந்தேன் அந்த டைமில். வந்து உங்கள் வீட்டு பையனாக நினச்சி வந்து நிறைய பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிங்க. நான் பேக் டு ஃபார்ம் வந்திருக்கேன் அப்படின்னா அது உங்களால் தான். உங்களை என்டர்டெயின் பண்ணுறது மட்டும்தான் என்னோடய லைஃப் டைம் கோலாக வச்சுருக்கேன். என்னை வந்து எல்லார் வீட்லேயும் அவங்க பையனாக போய் சேர்த்த பிக் பாஸ் டீமுக்கும், விஜய் டெலிவிஷனுக்கும், நம்ம விஜய் சேதுபதி சாருக்கும் வந்து என்னோட ரொம்ப தாழ்மையான நன்றி. ப்ளீஸ்.